வெல்கம் வீவர்ஸ். அது மே மாதம் 24ஆம் தேதி 2026 ராய்ப்பூர் சத்தீஸ்கர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ராஜேஷ் வர்மா மற்றும் பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா முதல்ல ஒரு மகனையும் பிறகு ஒரு மகளையும் அவங்க பெற்றெடுத்திருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய பசங்க நல்லா வளர்ந்த பசங்க, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பசங்க. இதில் ராஜேஷ் வர்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு தொழில் அதிபர். அதே மாதிரி நிறைய வெற்றி தரக்கூடிய தொழில்கள் எல்லாமே செய்து எப்படி சொல்றதுன்னா ஓஹோன்னு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தொழில், அது மாதிரி நல்லா சக்சஸ்ஃபுல் தொழில் அதிபர். அவங்களுடைய மனைவி பிரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு 42 வயசு ஆகுது. அவங்க நல்ல பிரபலமான ஒரு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியை அவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய பிரியா அப்படின்றவங்க தொடக்கத்தில் ரொம்ப தன்னுடைய கணவன் மீதும் தன்னுடைய பசங்கள் மீதும் அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் வச்சிருந்தவங்க கடந்த 2 ஆண்டுகளாக அந்த அன்பும் அந்த பாசமும் தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தை மேலே குறைய ஆரம்பிக்குது. இதனால ராஜேஷ் வர்மா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம தொழில் அப்படின்னு போறதுனால தன்னுடைய மனைவியின் மீது நம்ம ரொம்ப பாசம் செலுத்தல் போல, ஆகையால் தான் அவளுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துடுச்சு. இதற்கு பிறகு அந்த தொழில் மேல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றது இருந்தாலும் தன்னுடைய மனைவியின் மீதும் ஒரு கண்ணு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும், தன்னுடைய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் சக்சஸ் அப்படின்றது மிக பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஓயாம உழைக்கணும். அது மாதிரி அவர் தொழில் அப்படின்ற மாதிரி ஓயாம உழைச்சதால அவனுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கணவன் மீதும் அதே மாதிரி தன்னுடைய பசங்கள் மீதும் அந்த ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. அதற்கு ஏத்தாற் போல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு விலையுயர்ந்த ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்குறாங்க. மொபைல் போன் வாங்கி அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சமூக வலைத்தளங்கள்லேயே அவங்க அளவுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுமாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அர்ஜுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி ஒன்று வருது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட பேசுறது கொள்றது இது மாதிரிலாம் இருக்க அந்த அர்ஜுன் அப்படின்றவனுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. யாருக்குன்னா பிரியாவுக்கு தெரியாது. ஏன்னா பிரியாவுக்கு 42 வயசு. இப்போ 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 மாதங்கள் ஆகுது. இதுல முதல்ல அர்ஜுன் ஒரு பையனா அல்லது பெண்ணா நம்ம இல்லை யாராவது ஏமாத்த போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரியா நினைக்கிறாங்க. இதே மாதிரி நினைக்கும் போது அது அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உண்மையான டீட்டெயில்ஸ் எதுவுமே தரல. ஆனா பிரியா அவனுடைய உண்மையான டீட்டெயில்ஸ் அதோடு மட்டும் இல்லாம அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த கல்லூரியில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அந்த ஃபெஸ்டிவல் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அது எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாவில் போட்டு அதை அப்படியே பிரபலப்படுத்திட்டே வரும்போது அர்ஜுன் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நாம ஒரு கல்லூரியில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பிரியா வேலை செய்யக்கூடிய இந்த கல்லூரிக்கு எப்பயாவது நமக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கட்டாயம் நம்ம போனோம். போகும்போது அந்த பிரியா எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத விஷயத்த நம்ம பார்க்கணும். அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படியெல்லாம் யோசிக்கிறான். அதற்கு ஏத்தாற் போல ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா பிரியா வேலை செய்யக்கூடிய அந்த கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடக்குது. அது மாதிரி விளையாட்டு போட்டி நடக்கும்போது இவனும் யார் அப்படின்னா அர்ஜுனும் அந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறான். கலந்துட்டு பிரியா வேலை செய்யக்கூடிய அந்த கல்லூரிக்கு இவனுடைய டீமோட போறான். போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டெல்லாம் இங்க யாராவது பிரியா அப்படின்ற பேர்ல வேலை செய்யறாங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஆங்கில பேராசிரியர் அவங்க அப்படின்னு சொல்ல அங்கிருந்த மாணவர்கள் உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும், ஏதாவது உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய உறவு அவங்க, என்னுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க, என்னுடைய ரிலேஷன் அவங்க, அதனால்தான் நான் அவங்களை கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் எப்படி எதிர்பார்த்தானோ அதே மாதிரி பிரியாவை அர்ஜுன் டைரக்டா போயிட்டு மீட் பண்றான். மீட் பண்ணி நான் தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அர்ஜுன் அப்படின்றவன், நீங்க தான் பிரியா டீச்சரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஆமா நான் தான் பிரியா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க.
அப்போ பிரியாவுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இவன் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாம, ஸோ இவங்க அதாவது அர்ஜுனுக்கு அப்போ 19 வயசு தான் அவன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது. ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு 21 வயசுக்கு மேல இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு திருமண வயது அப்படின்றது ஒரு 21 வயசு, சரிங்களா? ஆனா 19 வயசா இருக்குது. இவங்க கூட நம்ம இதற்கு பிறகு நம்ம பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசு அர்ஜுனை விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் அப்படியே அதாவது இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சேட்டிங்லேயே போறாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய மொபைல் நம்பர் இன்னொருத்தரை வாங்கி அதே மாதிரி மொபைல் நம்பரும் பகிர்றாங்க. வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் அதோடு இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சேட்டிங் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ கால் மற்றும் வாய்ஸ் கால் அதோடு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி ஷேர் பண்ணி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குது. இது மாதிரி பெருசாக ஒரு பக்கம் போக போக தன்னுடைய கணவன் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் மீது பிரியாவுக்கு சுத்தமாக பாசமே இல்லாமல் போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் பிரியாவினுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. தன்னுடைய பசங்க சின்ன பொண்ணுங்க மாதிரி அவங்க ரொம்ப ஓவராக மேக்கப் வர்றது, அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு கோபமாக எரிஞ்செரிஞ்சு விழுறது, இது மாதிரிலாம் இருக்க ஒரு கட்டத்தில் ராஜேஷ் வர்மாவுக்கு தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு தவறான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், ஒரு முறை அவங்களுடைய வீட்டில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வெறும் சாப்பாடு போட்டுட்டு அமைதியாக உட்காரத பார்த்த ராஜேஷ் தன்னுடைய மனைவி பார்த்து கேட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆனால் உன்னுடைய மனசு வேற எங்கேயும் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, இது எதுவுமே நீ இங்கே இருந்து அதாவது அந்த ஸ்பாட் இருந்து நீ எதுவுமே யோசிக்கவே இல்லை, வேற ஏதோ இன்னொரு சிந்தனையில் இருக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அல்லது வேற ஏதோ ப்ராப்ளமா இருந்தா சொல்லி எதனா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாரு ராஜேஷ் வர்மா. இதை கேட்ட பிரியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் எதுவும் இல்லை, கல்லூரியில ரொம்ப டார்ச்சலா இருக்குது அங்க வேலை செய்யற இடத்துல, அதனால தான், வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவன் அப்படியே மழுப்பலான பதில் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜேஷ் வர்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, இல்லை பிரியா ஏதோ ஒரு தவறான ஒரு வழியில போறாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த பிளானின் அடிப்படையில் தன்னுடைய தொழில் இதனால பாதிச்சா கூட பரவாயில்ல, அதாவது முதல்ல தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம், அதற்கு பிறகுதான் வேற எது ஒண்ணுமே அப்படின்னு நினைச்ச ராஜேஷ் வர்மா அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியை அவரு ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி வாட்ச் பண்ணும்போது ஒரு நாள் தன்னுடைய மனைவினுடைய ஹேண்ட்பேக் பார்க்குறாரு. அந்த ஹேண்ட்பேக்ல 600 இருக்கிறதும் பார்க்குறாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, கட்டின கணவன் குத்துக்கல்லாட்ட நாம் இருக்கிறோம், ஆனால் இவ பேக்கில் இது மாதிரி 600 எல்லாம் இருக்குது, என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசாத, இதற்கு பிறகு எப்படியாவது இவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதை தன்னுடைய மனைவி கிட்டேயோ அல்லது பசங்க கிட்டேயோ யாருக்கிட்டையுமே கோபமோ அல்லது வெறுப்புணர்வு எதுவுமே இல்லாமல் எப்பவும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்த ராஜேஷ் வர்மா தன்னுடைய மனைவியினுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட பயங்கரமாக அவர் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி கண்காணிக்கும் போது தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போறது, அதற்கு பிறகு வேற இன்னொரு பையனோடு அவங்க கல்லூரிக்கு போறாங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. அது மாதிரி போகக்கூடிய நபர்கள் நேராக கல்லூரிக்கு தான் போறாங்களா, அதே மாதிரி எல்லாரும் போற ரூட்ல தான் போறாங்களா, இவங்க ஏதாவது மாற்று வழியில் எதனா போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யோசிக்கிறதோடு மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி ஒரு நாள் ஃபாலோ பண்றாரு. அந்த நாள் தான் மே மாசம் 24ஆம் தேதி. அது மாதிரி அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தன்னுடைய மனைவி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போயிட்டு வேறு ஒரு பையனுடைய பைக்கில் உக்காடுறாங்க. உக்காஞ்சி எல்லாரும் போகக்கூடிய அந்த சாலை வழியா போகாம காட்டு வழியா போறக்கூடிய ஒரு சாலை வழியா போறாங்க. அது மாதிரி போகக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அந்த அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடர்ந்த காட்டு பகுதியான பைக்கை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு முதல்ல பிரியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாழடைந்த ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது. அதற்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய குடிநீர் அதாவது குழாய் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பெருசா, சரிங்களா? அதாவது பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ரவுண்டா.
ஸோ அது மாதிரி இருக்குது. அங்க இவங்களுடைய மனைவி தான் முதல்ல போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு அர்ஜுன் பிரியா போன இடத்துக்கே போறான். அதை தூரம் இருந்து பார்த்த ஸோ ராஜேஷ் வர்மா ரொம்ப மனக்கவலை அடைகிறாரு. ஓஹோ, இதனால தான் மனைவி தான் கூட தன்னுடைய பசங்க கூடவும் சரிவர பேசுறது இல்லை போல. சரி, ஓகே, இவங்க அப்படி அங்க என்னதான் பண்றாங்க, ஆனா அவங்க செய்யறது கட்டாயம் நல்ல விஷயம் இருக்காது, ஏதோ கெட்ட விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு தூரம் இருந்து பாக்குற. இவங்க போனதுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே நல்லா விலை உயர்ந்த மது பாட்டில்கள் அதுல இருந்து சும்மா அளவுக்கு அதிகமா குடிக்காம லேசா வந்து பாத்தீங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிட்டு பிறகு சிகரெட் இது மாதிரிலாம் ஸோ ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு, அது இவங்க போறது எங்க அப்படின்னா கல்லூரிக்கு அப்படின்றதுனால அது எதுவுமே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுனாலையும் ஒரு சில பொருள்கள் எல்லாம் வாயில போட்டு மென்று கிளம்பி உடனடியாக வந்து ஸோ கல்லூரிக்கு போறாங்க. மறுநாள் இதே மாதிரி இந்த டைம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்ட ராஜேஷ் வர்மாவுக்கு இன்னொரு நாள் அமைது. அது மாதிரி அமைஞ்ச ஒரு நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய கள்ளக்காதலான அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்பே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாய் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அந்த பகுதியில் இருக்க இவங்க வர்றதுக்கு முன்னே வேற இன்னொரு பகுதியில் போயிட்டு அவங்க வந்து மறைவா இருக்கிறாரு. அதே மாதிரி முதல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது. அவங்களுடைய மனைவி தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் போவாங்க. அது மாதிரி போன கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் அப்படின்றவன் அவனும் போறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன் அப்படின்னா, தொடக்கத்துல போன இவங்க அவங்களுடைய மனைவியினுடைய ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஆணுரை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆணுரை எடுத்து அந்த அர்ஜுன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பையனுடைய ஆணுறுப்புல போடுறாங்க. ஸோ போட்டு இவங்க ரெண்டு பேரும் உடலுறவில் இருக்கிறாங்க. அது மாதிரி உடலுறவில் இருக்கும்போது இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மொபைல் போனுடைய வீடியோவை ஆன் பண்ணி பிரியா பிரியா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அது மாதிரி கேட்டுட்டு தன்னுடைய வீடியோல அந்த வீடியோவும் அதாவது அவங்களுடைய மொபைல்ல அந்த வீடியோவை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்றாரு. அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அவனோடு தன்னுடைய துணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி செஞ்சுட்டு வெளியே வரும்போது அந்த வீடியோவும் வந்திருக்கும். இது பல பேர் நீங்க ஸோ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சமூக வலைதளங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ வந்து அவர் உடனடியாக வெளியிடலை, சரிங்களா? ஏன் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோவை வச்சு நாம ஒரு போலீஸுக்கு போனோம் அப்படின்னா தன்னுடைய மனைவினுடைய அண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நேரா என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் கிட்ட போறாங்க. போலீஸ் கிட்ட போனதுமே அர்ஜுன் மற்றும் அவங்களுடைய மனைவி பிரியா, ஸோ அர்ஜுனுக்கு இப்போ 21 வயசு, அவங்க மீட் பண்ணும்போது 19 வயசு, 2 வருஷம் கழிச்சு இப்போ அவனுக்கு 21 வயசு ஆகுது. அர்ஜுன் ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா மேஜர், அப்படியே அதே மாதிரி அவங்களுடைய மனைவி 42 வயசு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜர் அப்படின்றதால இவங்க ரெண்டு பேருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, அதாவது ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே மேஜர், இவங்க எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோ அல்லது ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் இது மாதிரி அவங்க தவறு செய்யறாங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜேஷ் வர்மா என்ன பண்றாரு அப்படின்னா சத்தீஸ்கர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியினுடைய இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் எடுத்து வச்சு அவர் சொல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில வக்கீல்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாம் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கொண்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரபலமான ஒரு நபர், உங்களுடைய மனைவி நல்ல பெரிய ஒரு கல்லூரியில பேராசிரியரை ஒர்க் பண்றாங்க. இப்போ உங்களுடைய பேரும் கெட்டு போயிடும், உங்களுடைய மனைவியினுடைய பெயர் மற்றும் அவங்க வேலை செய்யக்கூடிய கல்லூரியுடைய பெயரும் கெட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பசங்க ஒருத்தர் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பசங்க தன்னுடைய சொந்த அம்மாவே தன்னுடைய அப்பாவை விட்டு வேற இன்னொரு நபரோடு தவறா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த வீடியோவை அதாவது உங்களுடைய மகளோ அல்லது மகனோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சு தயவு செய்து நடந்த தவறு நடந்ததா இருக்கட்டும், அவங்களோட நீங்க சேர்ந்து வாழ வேணாம். உங்களுடைய மனைவிய டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க வேற இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு
அல்லது திருமணம் செய்யாமல உங்களுடைய பசங்களுக்காக நீங்க உண்மையா இருங்க. அம்மா தான் தவறு செஞ்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னாலும் கூட நீங்க அப்பாவா இருந்து உங்களுடைய பசங்களை நீங்க முன்னேற்ற பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வக்கீல்கள் எல்லாம் சொல்ல இதை கேட்ட ராஜேஷ் வர்மாவுக்கு சரி ஓகே, பட் இருந்தாலும் என்னுடைய பசங்களை நான் பார்த்துக்கிறேன் கட்டாயம். ஆனா என்னுடைய மனைவி வேற யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம சமூக வலைதளத்தால பார்த்த அந்த வீடியோ வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரிலீஸ் பண்ணது கூட தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுடைய பசங்க கட்டாயம் பார்ப்பாங்க. அவங்களுடைய பசங்க கூட படிக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள், அதாவது பள்ளி பருவ நண்பர்கள், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேய் பாத்தியா உங்க அம்மா ஏதோ ஒரு பையனோட இது மாதிரி தவகாத உடலூர்லாம் இருக்கிறாங்க, அப்போ நீ இவ்வளவு கேவலமான உங்களுக்கு பிறந்தவனா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பசங்க பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா துன்புறுத்துவாங்க. அதுவும் இந்த காலத்துல ஸோ என்ன ஒரு டிராபேக் கிடைக்குமோ அதை வச்சு எந்த அளவுக்கு மற்றவங்கள தாக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எண்ணம் தான் பசங்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த பசங்களை பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக மாணவர்கள் கிண்டலும் கேலியும் செய்வாங்க. இருந்தாலும் ஸோ இவங்க இந்த பசங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது உண்மையாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, அதை அனுபவிக்கணும் தான் அந்த வழிக்கு தெரியும். நல்ல அப்பா அம்மா இருந்தாலே இந்த காலத்தில் நிறைய ஸோ தவறான செயல்கள் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் ஒரு சில டைம், அதாவது அப்பா அம்மா இல்லாத அந்த பசங்களாம் வந்து ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ யாருமே எதிர்த்து கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த சமூகம் இதனாலேயே கூட அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பா எப்படின்னா கேட்டோம், அம்மா எப்படின்னா கேட்டோம், அதை பத்தி கவலை இல்லை, என்னுடைய டார்கெட் இதுதான், நான் வந்து ஒரு ஸோ இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா ஆகணும், அல்லது நான் வந்து ஒரு இராணுவ வீரனா ஆகணும், அல்லது நான் வந்து ஒரு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இது மாதிரி ஏதாவது ஒரு ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அல்லது நான் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு அதையே அந்த எய்மும் வந்து அவங்க அச்சீவ் பண்றாங்க. ஸோ அது மாதிரியான மாணவர்கள் தான் நமக்கு தேவை. சரிங்களா, ஸோ அப்பமா எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ அவங்களுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி அதற்கு கடுமையாக உழைக்கக்கூடிய மாணவர்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாலே நடந்த கதை. சரிங்களா, நிறைய பேர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணலை. ஸோ இந்த பிரியா மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியும், நல்ல கணவன், நல்ல பணம் வருமானம், ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் ஒரு ஆங்கில பேராசிரியர், இது மாதிரி இருக்கும்போது எதற்கு தேவையில்லாமல் ஒரு பையனோடு இவங்க தொடர்பு வச்சு ஸோ அவங்க இது மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்றது போற வர வழியில ஒரு பிரிட்ஜு கீழே போயிட்டு தப்பா நடந்து அது அவங்களுடைய கனவனே வீடியோ எடுத்து வெளியேற அளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மம் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியும், அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியும், இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.